ஜவஹர்லால் நேருவிற்கு பிறகு 3வது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக பதவி ஏற்பது அவரது சாதனை. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். மக்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வலுவான எதிர்க்கட்சியை சேர்த்து தேர்வு செய்து உள்ளனர். இது ஜனநாயகத்திற்கு இது ஆரோக்கியமான அறிகுறி. அடுத்த 5 ஆண்டுகள் நன்றாக இருக்கும் என எதிர்பார்க்கிறேன் என தெரிவித்தார். தொடர்ந்து திமுக கூட்டணி 40 சீட்டுகளில் வெற்றி பெற்றது. விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகியவை மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெற்றது ஆகியவை குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என தெரிவித்தார் நடிகர் ரஜினிகாந்த். தாவேக தலைவர் தளபதி விஜய் பற்றி கேள்வி எழுப்பிய செய்தியாளர் அவரை பற்றி நான் பேச விரும்பவில்லை என்று மௌனம் காத்த ரஜினி திடீரென கொந்தளித்து பேசினார். எதற்காக இவர் அரசியலுக்கு வருகிறார் என்று எனக்கு ஒன்னும் புரியவில்லை என்று கூறியிருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.